HDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நமக்கு கண்ணு கெட்டும் தூரத்தில் வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஹை வந்து ரூ. 82.70 லோ ரூ. 52.46 க்ளோசிங் ரூ. 77.97 நேற்று. பிஇ ரேஷியோ 46, செக்டார் பிஇ வெறும் 20 தான், ரொம்ப அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோ. புக் வேல்யூ வந்து ரூ. 45 1.71 டைம் அதிகமாக இருக்குது. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் வட்டி வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 30,325 கோடி, இந்த ஆண்டு 36,501 கோடியாக அதிகரிச்சிருக்கு. காலாண்டுக்கு பார்ப்போம். ஜூனில் வந்து 9,642 கோடி, இப்போ செப்டம்பரில் 9,936 கோடியாக அதிகரிச்சிருக்கு. நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 2,942 கோடி, இந்த ஆண்டு 1,490 கோடியாக விழுந்திருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா ஜூனில் 453 கோடி, இப்போ செப்டம்பரில் 347 கோடியாக அதுவும் நல்லா குறைஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையில் எஃப்ஐஐ வந்து ஆகஸ்ட்டில் 24% வச்சுருந்தவங்க படிப்படியாக அதிகரித்து 35% அதிகரிச்சிருக்கிறாங்க இப்போ அக்டோபரில். அப்புறம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 11.63% இருந்த மியூச்சுவல் ஃபண்டு படிப்படியாக குறைச்சி 9.87% குறைச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் பொறுத்தவரை 64% வச்சுருக்கிறாங்க. அவங்க படிப்படியாக இப்போ குறைச்சி 54% வந்துட்டாங்க. ஆகஸ்ட்டில் 64 இருந்தவங்க இப்போ ஷேர் ஹோல்டிங் வந்து 54% இருக்குது இப்போ அக்டோபர் மாத நிலவரப்படி. அப்புறம் வந்து நிகர வருமானம் வந்து நிகர லாப வளர்ச்சி 27% CAGR வருஷத்துக்கு ஆண்டு